மணி சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இந்த ஃபார்ம் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கள் பொண்ணு திடீர்னு அமெரிக்காவில் இருக்கா. அவள் திடீர்னு மெசேஜ் அனுப்பிச்சு இந்த மாதிரி ஒரு நடக்கிறது இல்லை, கிருஷ்ணா வெக்கன்சிங்கிறவர் பாண்டிச்சேரியில் ஆரோவில் பெரிய ஃபார்ம் வச்சுருக்கார். அந்த ஃபார்ம் நீங்கள் கண்டிப்பாக போகணும். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 3 நாளைக்கு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறார். அதில் நீங்கள் கண்டிப்பாக போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். பட் ஆக்சுவலி ரெஃப்யூஸ், வேண்டாம் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் ஒன் ஃபைன் டே அவன் வந்து எங்களுக்கு எல்லாம் ரிசர்வ் பண்ணி, ஹோட்டல் ரிசர்வ் பண்ணி, இந்த இடம் ரிசர்வ் பண்ணி இங்கே போய் ஆனோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உடனே நாங்கள் கிளம்பி இங்கே வந்தோம். இது வந்து ரொம்ப நேச்சர், இயற்கையோட ஒன்றிய இடம் இது. இந்த மாதிரி இடம் நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆரோவில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக எல்லோரும் இங்கே வந்து பார்க்கணும். இதில் வந்து நாங்கள் பார்க்குறது இப்போது அப்போது நாங்கள் நிறைய விஷயம் பார்த்தவங்க. இந்த நிறைய இடம் வந்து சும்மா உங்களுக்கு காமிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு ஃபீல்டு இதுனா விவசாயம் பண்ணுறோம், காய்கறி வளர்க்குறோம், பழக்கம் வளர்க்குறோம், பூ வளர்த்து கிடைக்கிறது எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், கையில் நம்மளாலே இங்கே வேலை செஞ்சு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுங்கிறது வேறு எங்கேயுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அது வந்து கிருஷ்ணா மெக்கன்சி என்ன பண்ணியிருக்காருங்க. அந்த ஹியூகல் கல்ச்சருங்கிறது நான் கேள்விப்பட்டதே இல்லை. எங்களை கொண்டு போய் முதல்ல காமிச்சார். பார்த்தா ஒரே செடியாக தெரியுமா ஒரு ஹீப்பாக இருந்தது. இதுலேருந்து தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தோம். அது ரொம்ப நல்லா வந்தது. இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேருந்து நட்ட 2 மாதத்துல எல்லாம் வளர்ந்துரும் பாருங்க அப்படின்னாரு. இது நிறைய செடியெல்லாம் போட்டோம், வளர்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா ஆக்சுவலி ஒரு குப்பை மாதிரி நிறைய பழைய இந்த வேஸ்ட் எல்லாம் போட்டிருந்தார். இதில் எப்படின்னாப்பா செடி வளர்க்க போகிறோன்னு எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. பார்த்தானா அதுக்கு 4 பக்கமும் ஃபென்ஸ் மாதிரி கட்டி அதில் அழகாக இன்னும் நிறைய இதெல்லாம் போட்டு இலை தழை மேன்யூர் எல்லாம் போட்டு அது ஒரு 2-3 அடி வரைக்கும் அதை வளர்த்து, அந்த இடத்த வளர்த்து 4 பக்கமும் ஃபென்சிங் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணி அதில் தண்ணி பாய்ச்சி அதில் குட்டி குட்டியாக பிளான்ட்ஸு, தக்காளி, பப்பையா, நிறைய விதமாக மிளகாய், கொரியாண்டர், நிறைய விஷயங்கள் அழகழகாக கொடுத்து எங்களையே வளர்க்க சொன்னார். எங்களே கையால் நாங்களே நடத்த சொன்னார். நாங்களே அதை நட்டோம் தண்ணியில், மண்ணில். இந்த கிடையாது. எல்லாரும் கண்டிப்பாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ சாட்டர்டே அன்றைக்கி ஒரு பெரிய டூர் கண்டக்ட் பண்ணுறார். பட் இந்த மாதிரி பொறுத்தவரை மார்ச்லேயும் கண்டக்ட் பண்ணுறார். அதையும் பார்த்துட்டு எல்லோரும் கண்டிப்பாக வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க.